Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சுகாதார வளாகம் 4 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கொண்டம்பட்டி மக்களின் சுகாதார தேவையை கருத்தில் கொண்டு கட்டப்பட்ட இந்த சுகாதார வளாகத்திற்கு இதுவரை மின் இணைப்பு மற்றும் தண்ணீர் இணைப்பு வழங்கவில்லை என்றும் வளாகத்தின் உள்ளே உள்ள மின்கம்பிகள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளதுடன் முட்புதர்கள் மண்டி உள்ளதாகவும் மக்கள் புகார் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மழைக்காலத்தில் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைவதை தடுக்க நடமாடும் நெல் கொள்முதல் நிலையத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சக்தி விளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதி விவசாயிகள் அறுவடை செய்த குறுவை நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் அவதியுற்று வருகின்றனர். கொள்முதல் நிலையங்களுக்கு எடுத்து சென்றால் கூட பல மாதங்களாக காத்திருக்க வேண்டி உள்ளதாகவும், எனவே நடமாடும் கொள்முதல் நிலையங்களை அமைத்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். சென்னை கொரட்டூர் ஏரியை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஏரியில் கழிவுநீர் கலப்பதுடன் ஆகாய தாமரையும் ஆக்கிரமித்துள்ளதால் ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆகாய தாமரைகளை அகற்றுவதுடன் ஏரியை தூர்வாரவும் மழைக்காலங்களில் ஏரிக்குள் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என விடியா ஸ்டாலின் அரசுக்கு கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு கட்டடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடற்பதியில் உள்ள கட்டடம் மகளிர் குழுக்களின் தலைமை அலுவலகமாக செயல்படும் நிலையில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்திவிட்டு அசுத்தம் செய்வதால் துர்நாற்றம் வீசுவதாக பெண்கள் புகார் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து மேற்கொள்ளாததால் ரவுடிகள் அடாவடிகள் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் கிராமத்தில் மக்கள் விருப்பம் தெரிவிக்காத நிலையிலும் பலரை திமுக உறுப்பினர்களாக சேர்த்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிமுக நிர்வாகிகள் பலரையும் திமுகவில் சேர்த்த கொடுமை அரங்கேறியுள்ளது. இதை கேள்விப்பட்ட 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஒன்றாக திரண்டு திமுகவினரை கண்டித்தனர். திமுக உறுப்பினர்களாக மோசடியாக சேர்க்கப்பட்ட தங்களை நீக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விடியா திமுகவினருக்கு அதிமுகவினர் எச்சரிக்கை விடுத்தனர். நாங்கள் காலங்காலமாக அப்பா தாத்தா காலத்துலேருந்து நானும் கட்சியில் போஸ்டிங்கில் இருக்கேன். நான் கட்சியில் ரொம்ப ஃபீல்டு ஒர்க் பண்ணி உழைக்கிறக்கூடிய ஆள். இங்கே திமுககாரங்க இங்கே எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க, பாமர மக்கள் இல்லை படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க திமுகவில் கட்டாயப்படுத்தி உறுப்பினர் கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் அதே மீறி ஜனங்க விருப்பம் இல்லாமையும் அவங்க சந்திரி பண்ணாமல் திருட்டுத்தனமாக என்னையே சேர்த்துருக்காங்க திமுகவில். நாங்கள் ஆன்லைனில் பார்த்து நாங்களே அதிர்ச்சியாகி ஜனங்களாம் இப்போ கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. கடலூர் மாநகராட்சியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணானதால் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது. அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகியது. இதனால் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். கெடிலமாற்றின் அருகே குடிநீர் குழாயில் அடிக்கடி உடைப்பு ஏற்படுவதாகவும் அதற்கு மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வு எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலையம் அமையவுள்ள இடத்தை மாற்றக்கோரி அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் அமையவுள்ள இடம் தென்பெண்ணையாறு அருகே உள்ளதால் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படும் ஆபத்துள்ளதாக கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதையும் மீறி பேருந்து நிலைய கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்பட்டது. இந்நிலையில் விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக, பாஜக, புரட்சி பாரத மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளான விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உரக்கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் குப்பைகள் தீயில் கருகின. உரக்கிடங்கு அருகே இருந்த மின்மாற்றி திடீரென்று வெடித்ததாகவும் அதில் இருந்து பறந்த தீப்பொறிகள் குப்பைகள் மீது விழுந்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. குப்பைகள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி புகை மண்டலமாக மாறியதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. விடியா திமுக அரசின் மின்சாரத்துறை மின்மாற்றிகளை முறையாக பராமரிக்காததே தீ விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த பெண் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்டனர். தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் வங்கதேசத்தினர் பணியாற்றுவதாக கிடைத்த தகவலை அடுத்து நடைபெற்ற சோதனையில் பெண் உள்பட 4 வங்கதேசத்தினர் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பிடிபட்ட 4 பேரும் புழல் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
திருவாரூர் புதுத்தெரு பகுதியில் வேகத்தடை அமைக்க பொதுமக்கள் பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத விடிய அரசின் அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த விபத்தில் பள்ளி சிறுவன் உயிரிழந்த பிறகு வேகத்தடை அமைக்கும் பணியில் ஈடுபட்டது. திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் உள்ள வளைவில் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டும் அலட்சியமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல பள்ளி மாணவன் பலியான பிறகு வேகத்தடை அமைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை புதுப்பேட்டை எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் மலை போல குவிந்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறையால் பல்வேறு இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளது. இதனிடையே புதுப்பேட்டை டிரைவர் சாலையிலும் எழும்பூர் திருவேங்கடம் சாலையிலும் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் அவ்வழியாக செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எல்லா இடத்துலையும் இப்படியே குப்பையை அப்படியே போட்டு வச்சுறாங்க. இந்த குப்பையெல்லாம் போட்டு வைக்கும் மழை பெய்யும் போது அங்கங்கே போய் நின்றுக்குது. கொசு நிறையாகுது, நோய் நொடிகள் இதெல்லாம் வருது. நடக்க முடியறதில்ல, மக்கள் குழந்தைகள் இந்த பக்கம் போக முடியறதில்ல, எதுவுமே செய்ய முடியறதில்ல. அதனால் குப்பையை கொஞ்சம் ஒன்று நைட்டு நேரத்தில் எல்லாத்தையும் எடுத்து அகற்றி இது பண்ணலாம். அதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. காலங்காத்தால் ஆஃபீஸ் போகிற நேரம், காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற நேரம், அந்த நேரத்தில் வண்டிகளெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டு அவங்களையும் போக முடியாமல் எல்லா இது பண்ணுறாங்க. திருவள்ளூரில் நூதன முறையில் 62 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் கன்னியாகுமரியில் சிக்கினார். கபிலர் நகரைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரிடம் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் லாபம் சம்பாதிக்கலாம் என 62 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு விக்னேஷ் என்பவர் ஏமாற்றியுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு நீதிமன்ற உத்தரவிட்டதை அடுத்து விக்னேஷ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை முற்றிலும் செயலிழந்திருப்பதால் நீதிமன்றமே தலையிடும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள சாலையோர பகுதிகளில் பூத்துக் குலுங்கும் செங்காந்தள் மலர்கள் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. ஆண்டிற்கு ஒருமுறை ஆண்டின் இறுதியில் மட்டுமே பூத்துக் குலுங்கும் செங்காந்தள் மலர்கள் பருவநிலை மாற்றம் காரணமாக 2 மாதங்கள் முன்கூட்டியே பூத்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்த நிலையில் ஆர்வத்துடன் செங்காந்தள் மலர்களை புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முத்தையால்பேட்டை மணிகுண்டு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது விளையாட்டு வீரர்களை புறக்கணிக்கும் புதுச்சேரி அரசை கண்டித்து விரைவில் பந்த் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்தனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. நகராட்சி வாகனங்கள் மூலம் தினமும் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் பல நாட்களாக கிடங்கில் தேங்கியிருந்த நிலையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் புகை சூழ்ந்து சிறுவர், முதியோர் உள்ளிட்ட பலரும் சிரமம் அடைந்தனர். இப்பகுதியில் தொடர்ந்து தீ விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் விடியா ஸ்டாலின் அரசு அது குறித்து கண்டுகொள்வதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருமங்கலம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமங்கலம் பார்க் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் ஆட்டோ ஓட்டுநர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என தமிழக மக்களிடம் அறிவுரை கூறிவிட்டு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருப்பதால் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வடிகால் வாய்க்கால் ஷட்டர் சரியாக அமைக்கப்படாததால் ஆகாய தாமரை வெளியேறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆகாய தாமரைகளை அகற்றுவதற்கு முறையான திட்டங்களை அதிகாரிகள் செயல்படுத்தாமல் ஷட்டர் அருகில் மட்டும் ஒரே ஒரு JCB இயந்திரத்தின் மூலம் கண் துடைப்புக்காக கொண்டு வந்துள்ளனர். ஆகாய தாமரைகள் சூழ்ந்து வருவதை தடுக்க நவீன ரசாயன முறையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விடிய அரசின் அதிகாரிகள் முன்வர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கரூரில் 1 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடி தருவதாக கூறி 60 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றிய கணவரும் அவரது 2 மனைவிகளும் பிடிபட்டனர். ஷாஜகான் என்பவரிடம் அறிமுகமான ஞானப்பிரகாசம் தன்னிடம் உள்ள 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இருடியத்தை விற்க பணம் தேவைப்படுவதால் 1 லட்சம் கொடுத்தால் 1 கோடி ரூபாய் தருவதாக கூறினார். இதை நம்பி 60 லட்சம் ரூபாய் வரை கொடுத்ததாகவும் ஆனால் 1 ரூபாய் கூட திருப்பி தராமல் ஞானப்பிரகாசம் ஏமாற்றிவிட்டதாக ஷாஜகான் புகார் அளித்தார். அதன் பேரில் ஞானப்பிரகாசமும் அவரது 2 மனைவிகளான அருள் செல்வி மற்றும் ஜான்சி ராணி ஆகியோரும் பிடிபட்டனர்.
திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப்போவதாக எச்சரித்துள்ளது. தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 24ஆம் தேதி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப்போவதாக செவிலியர்கள் எச்சரித்தனர். முதல் கட்டமாக அக்டோபரில் முதல் 10 நாட்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரச்சாரமும், நவம்பர் 20இல் தர்ணா போராட்டமும், டிசம்பர் 18இல் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டமும் நடைபெற உள்ளதாக செவிலியர்கள் எச்சரித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விடியா அரசுக்கு எதிராக பொதுமக்கள் குளத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தினர். கள்ளம்புலி கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான குளத்தின் மூலம் பல ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் கள்ளம்புலி கால்வாய் மூலம் வரும் நீரை இரண்டாக பிரித்து அருகே உள்ள குளத்திற்கு விட தனியாக குழாய் அமைக்கும் பணி மேற்கொள்ள விடியா பொதுப்பணித்துறையினர் திட்டமிட்டனர். இதை அறிந்த பொதுமக்கள் குழாய் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக குளத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வடிகால் இல்லாமல் 20 ஏக்கருக்கு நெல் பாதிக்கப்பட்டது. புடையூர் மற்றும் குடிகாடு கிராமங்களில் தொடர் மழை பெய்ததில் அறுவடைக்கு தயாரான 20 ஏக்கருக்கு மேற்பட்ட நெல் வயல்கள் சேதமடைந்தன. வடிகால் வாயை தூர்வாராமல் இருப்பதும், வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதும் பயிர்கள் நாசமாக காரணம் என வேதனை தெரிவித்த விவசாயிகள் தங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காவிட்டால் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை கண்டித்து போராட்டங்களில் ஈடுபட போவதாக எச்சரித்தனர். இல்லைன்னா இந்த வடிகாலை வாழ வைக்க வரைக்கும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க சார். இது ஏதாச்சும் செஞ்சால் தான் எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஏதாச்சும் செஞ்சால் தான் செய்யும். இது நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணும். இதை பாருங்கள், எங்களுக்கு நெல்லை பாருங்கள் எப்படி ஒரு மோசமான நிலைமையில இருக்குது பாருங்கள். இவ்வளோ நிலைமையில இருக்குது, அப்படியே எல்லாம் படிஞ்சு சுத்தமாக வழிஞ்சுச்சு. இதே போல் ஆகிட்டுது சார். நீங்கள் தான் பார்த்து கவர்மெண்ட்டில் நீங்கள் இதுக்கு ஏதாச்சும் ஒரு பார்த்து செஞ்சு எங்களுக்கு செய்யணும்.